குழந்தை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினர். அப்பொழுது சிவபெருமான் அசரீரியாக, மன்னா, மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். ஒருவன் பிறக்கின்ற போது பரஞானம், அபரஞானம், தன் முனைப்பு என்ற ஆணவம் ஆகிய 3 தனங்களோடு பிறக்கின்றான். தடாதகைக்கு இறைவனை பார்த்தவுடன் 3வது தனம் மறைந்ததைப் போல மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் என்ற 3வது தனம் மறையும் என்பது தத்துவம். தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்தாள். பாண்டிய நாட்டின் அரசியானாள். செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினாள். பாண்டிய நாடு பெருவெளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது. தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றாள். பிறகு பெரும் படையுடன் சென்று கைலேம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள். அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார். அப்பெருமானை தன் எதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 வகை நெறியில் நாணி தலைகுனிந்தாள். அவரது 3வது தலங்களில் ஒன்று மறைந்தது. இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். இறைவன், நீ மதுரைக்கு செல், இன்றைக்கு 8ஆம் நாள், நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார். அதன்படியே தடாதகை மதுரையை அடைந்து மகளிர் அட்ட மங்களத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தாள். இறைவனுக்கும் தடாதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தனர். மேலும் பல நாட்டு மன்னர்களும் திரண்டு வந்திருந்தனர். பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார். சுந்தர பாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிர குமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வராக இறைவடி வாயினர் என்பது இத்தல வரலாறு.